வணக்கம். உங்களுடைய ஸ்கூல் ஃபார் சேஞ்ச் ஸ்கூல் ஆன் வீல்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஸோ புது இடங்கள், புது மனிதர்கள், புது விதமான அனுபவங்களை மாணவர்களுக்கு வாழ்வியல் கல்வியை சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அடுத்து சந்தித்த ஒரு மல்டி டேலண்டட் பர்சன். ஸோ அவங்களுடைய பேர் பிரியா. நாங்கள் அங்கே பிரியாம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொன்றுமே அதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், எந்த அளவுக்கு மருத்துவ குணத்தை தருது அப்படின்றது ஒரு முழுமையான அறிவை தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு நபரை தான் நாங்கள் சந்திச்சிருந்தோம். அவங்களோட பேர் தான் பிரியாம்மா. உணவே மருந்து அப்படின்றது தான் நம்மளோட தமிழர்களுடைய மரபு முறை. நாங்கள் ஒரு ஹோம் டாக்டரை மீட் பண்ணியிருந்தோம். அவங்க தான் பிரியாம்மா. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எப்படி ஆரோக்கியத்தை உணவு மூலயமா தர முடியும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வச்சு அவங்களுக்கும் ஆரோக்கியமான உணவுகளை அவங்க தினமும் சமைக்கிறாங்க. ஸோ பிரியாமாவை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஆர்கானிக்காக ஒரு கொய்யா தோட்டம் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கரில் வச்சிருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். அதாவது ஃபுட்டை பற்றி முழு அவேர்னஸ் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா உணவு தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காலத்தை முடிவு பண்ணுதுன்ற ஒரு பெரிய ரகசியத்தை எங்களுக்கு சொன்னாங்க. உணவை எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா, எதுவும் எப்படி எடுத்துக்கிட்டா அது நமக்கு மருந்தா இருக்குன்றதையும், நம்மளுடைய நீண்ட ஆயுளுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்குன்றத அவங்க தான் எங்களோட மாணவர்களுக்கு ரொம்ப அழகா டீச் பண்ணாங்க. இப்போ நம்ம எல்லாருமே நம்மளுக்கு ஒரு சின்ன சளியோ இல்லை இருமலோ உடனே வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி போடுறோம், அப்புறம் மருந்து எடுத்துக்கிறோம். ஆனால் அவங்க என்னன்னா அவங்கள உடல்ல ஏற்படுற எந்த ஒரு விஷயத்தையும் சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், அவங்க இயற்கையா இருக்க ஒரு பொருட்களை வச்சு எந்த அளவுக்கு அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருந்தா மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நல்ல ஆரோக்கியமா அவங்க உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. எங்களுடைய மாணவர்களுக்கு ஆரோக்கியமான உணவை நாம் எப்படி செய்ய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையில எப்படி ஒரு சூப் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. அதாவது முருங்கைக்கீரை சூப் பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு. வெறும் பார்த்தவங்களுக்கு அதை எப்படி பண்ணணும்னு பிராக்டிக்கலா அவங்க அங்க உட்கார வச்சு பண்ணாங்க. நாங்க பிரியாம்மா வீட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க எங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் கொடுத்தாங்க. அது வெறும் தண்ணி மட்டும்தான் இருந்தது. நான் கேட்டேன், கீரை அதுல தரவே இல்லை. நான் கேட்கும்போது சொல்லியிருந்தாங்க, கீரையோட தன்மை முழுக்க முழுக்க அந்த தண்ணியில இறங்கி இருக்கும். அப்போ அந்த கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரு உணவு எந்தெந்த உணவுல எந்தெந்த தன்மை இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க. என்னென்ன வியாதிகளுக்கு எந்தெந்த உணவு சாப்பிட்டா சரியாகும் அப்படின்றத சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு நியூட்ரிஷன்ஸை பத்தி அவ்வளோ தெரிஞ்சிருக்குது அப்படின்ட்டு. அதுவும் இல்லாம அவங்க எங்களுக்கு ஒரு முருங்கைக்கீரை சூப் ஒன்று வச்சு கொடுத்துருந்தாங்க. மூக்கால்லை கொடுத்துருந்தாங்க. அதாவது ஃபுட்ஸை பத்தி அதுல என்னென்ன நல்ல நன்மைகள் இருக்கு, என்னென்னலாம் நம்ம டெய்லி சாப்பிட்டா நம்ம ஹெல்த்துக்கு என்னென்னலாம் நல்லது இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு டீ இல்லைன்னா காஃபிக்கு பதிலாக முருங்கைக்கீரை சூப்பை எப்படி வைக்கணும் அதை வச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சில ஃபுட் டிப்ஸுக்காக சொல்லியிருந்தாங்க. அது என் லைஃப்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்ன விஷயம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்தது. அடுத்து அவங்க தறி, அதாவது ஹேண்ட்லூமிங் ஃபேக்ட்ரி. ஸோ பஞ்சிலிருந்து நூலாக்கி நூல் துணியா மாத்துற ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்காங்க. நாங்கள் அங்கே முக்கியமாக பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தறி நெய்கிற ஒரு இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் ஒரு கோனில் ஃபுல்லாக அவங்க நூலை சுற்றிட்டு அதை அந்த மிஷினில் இன்சர்ட் பண்ணோம். அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேட்ஸ் லைனாக இருக்கும். அதில் ஒரு பிளேட் கூட ஒரு நூல்லேருந்து மாறிச்சுன்னா அந்த துணியை ஒழுங்காக வராது. அப்போ அங்கே ஒரு ஆள் நின்று அந்த துணி எப்படி நெய்கிறாங்க, அதாவது அது எப்படி அந்த மிஷின் நெய்யுது அப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு ஆள் எப்பவுமே இருப்பாங்க. அங்கே ஒரு பஞ்சு எப்படி நூலாகுது, ஒரு நூல் எப்படி துணியாகுது அப்படின்றத நாங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு துணி எடுக்கிறோம், அதை நம்ம போடுறோம்னா அந்த துணி எப்படி உருவாகுது அப்படின்றத அங்கே நான் பார்த்தேன். தறி நெசவு பண்ற இடத்துக்கு நாங்க எங்களை கூட்டு போய் காமிச்சிருந்தாங்க. நம்ம டெய்லியும் யூஸ் பண்ற ஒரு ட்ரெஸ்ஸு அது எப்படி உற்பத்தி பண்றாங்கன்றது நாங்க நேர்ல போய் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த நூல்ல இருந்து அது எப்படி துணியா ஆகி அதை எப்படி நம்ம போற ட்ரெஸ்ஸா அதை மாத்தி தைக்கிறாங்கன்றத நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த தறி நெய்கிற இடத்துக்கு போய் பார்த்துக்கப்பதான் தெரிஞ்சது ஒரு சின்ன பஞ்சு எவ்வளவு பெரிய அழகான ஒரு ஆடையா மாறுது. அந்த சின்ன பஞ்சுல இருந்து ஒரு ஆடையா மாறுறதுக்கு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மனிதர் எந்த அளவுக்கு முக்கியம், அந்த மனுஷங்க
அவங்களோட உழைப்பை வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமா கொடுத்தா ஒரு சின்ன பஞ்சு வந்து ஒரு பெரிய ஆடையா வந்து மாறும் அப்படின்றத வந்து அந்த இடத்த பாக்குறது மூலயமா வந்து நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஒரு நூலும் வந்து எப்படி துணியா மாறுது அப்படின்னு நான் பார்த்தேன். ஒரு ஒரு துணிக்கு பின்னாடி ஒரு உருவாக்கம் இருக்கு. அங்க நாங்க பார்த்தேன். ஒரு பக்கம் விவசாயம் பண்றாங்க, விவசாயத்தை பத்தியான ஃபுல் நாலேஜ் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஒரு பக்கம் ஹேண்ட் லூமிங் மிஷின்ஸ் வந்து வச்சு அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஃபுட்டை பத்தியான அவேர்னஸ், ஸோ இன்னொரு பக்கம் பாடியோடைய அனாட்டமிஸ், அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி மல்டி டேலண்டட் வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா யார் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவர் திரு சீனிவாசன் ஐயா தான். அதாவது எனக்கு பிரியாம்மா பழக்கமானதுக்கான காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனிவாசன் ஐயா தான். ஏன்னா அவரை சந்திக்கும் பொழுது சொன்னார், நீங்கள் என்ன சந்திக்கிறதுக்கு பதில் எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய துணைவியாரை சந்திங்க, உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் படித்த அளவுக்கான நாலேஜ் ஷேரிங் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சீனிவாசன் ஐயா, நீங்கள் சொன்னது உண்மைதான். ஸோ நாங்கள் பிரியாம்மா கிட்ட கொஞ்சம் நெஞ்சம் நாங்கள் வந்து லேர்ன் பண்ணல. அவங்க கிட்ட இருந்து கிடைச்ச அனுபவங்கள், அவங்களுடைய நேர்மறையான சிந்தனைகள், வலிமையான எண்ணங்கள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு நிமிஷத்தையும் எப்படி நேர்மறையா அணுகிறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க வந்து அன்பானவங்க, ரொம்ப தைரியமானவங்க. அவங்க வந்து பவர்ஃபுல் மைண்ட் செட்டோட இருக்காங்க. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து பாசிட்டிவா நினைச்சுன்னு போறாங்க. அந்த அளவுக்கு மனதளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க.